அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த ஃப்ளை நுஜூம் உம்ரா ஹாஜிமார்களே, இறைவன் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா புனிதமான இந்த ரமலான் மாதத்தினுடைய பொருட்டினால், ரமலான் மாதத்தின் நோன்பு இரவு வணக்கங்கள் பொருட்டினால் நம் அனைவர்களுடைய பாவங்கள் மன்னிக்க பெற்று அல்லாஹுவின் அருளை சுமந்தவர்களாய் இன்ஷா அல்லாஹ் நாம் ரமலானுக்கு பிறகு உம்ரா பயணம் மேற்கொள்ளவிருக்கிறோம். இறைவன் நம்மளுடைய பயணத்தை லேசாக்கி தருவானாக. அருமை ஹாஜிமார்களே, நாம் சொல்லி இருந்தோம் எஹ்ராம் உடைய ஆடையின் ஒழுக்கங்கள் பேணுதலை பற்றி பேசுவதாக. எஹ்ராம் அணிவதற்கு முன்பதாக நம் மேனியை சுத்தப்படுத்தி கொண்டு நாம் நன்றாக தேவையில்லாத ரோமங்களையும் நகங்களையும் களைந்து விட்டு உம்ராவிற்குரிய நியத்தோடு குளித்து விட்டு எஹ்ராமை நாம் உடுத்துகிறோம். உடுத்ததற்கு பிறகு லப்பைக்க உம்ரத்தன் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுதுதான் அது எஹ்ராம் ஆடையாக மாறுகிறது. எஹ்ராமை அணிந்த ஆண் அவருடைய தலையை மூடக்கூடாது, பெண் முகத்தை மூடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எஹ்ராமை அணிந்தவர்கள் தங்களுடைய ரோமங்கள் வேண்டுமென்றே 3 ரோமங்களுக்கு மேல்பட்டவைகள் வேண்டுமென்றே உதிர்ந்து விடுமேயானால் அது எஹ்ராமிற்கான அந்த கண்ணியம் குலைக்கப்பட்டு அதற்கு தண்டப்பரிகாரம் செய்தாக வேண்டும். ஒரு ஆடை அறுத்து பலியிட வேண்டுகின்ற அளவுக்கு அதனுடைய குற்றப்பரிகாரம் ஆகிவிடுகிறது. அதனால் ரோமங்கள் விழுந்து விடாமலும் நகங்கள் களைந்து விடாமலும், நகங்களை கடித்து துப்புகின்ற பழக்கமுள்ளவர்கள் மிக பேணுதலாக நகங்களை கடித்து விடாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக எஹ்ராமுடைய ஆடையில் கலரினுடைய அத்தர் வகைகளோ அல்லது வாசனை திரவியங்களை போடுவது கூடாது. கலர் படாமல் இருப்பது, நிறங்கள் படாமல் இருப்பதற்கும் நாம் பாதுகாப்பாகவும் இருப்பது அவசியமாக ஆகும். அதுபோன்று எஹ்ராமுடைய உடையை உடுத்தியதிலிருந்து தல்பியாவில் நாம் இருப்பது மாத்திரமல்ல, நாவு, காதுகள், கை கால்கள், சிந்தனைகள், கண்கள் இவைகள் அனைத்தையும் ஹலாலான விஷயத்தில் பயன்படுத்துவது மிக அவசியமானதாக இருக்கிறது. கண்களால், காதுகளால், நாவினால், இதயத்தால் நல்லவைகளை பேச, கேட்க, பார்க்க, சிந்திக்க வேண்டும். நல்லவைகளையே நாம் அனைத்திலையும் நல்லவைகளையே நாம் செய்ய வேண்டும். அதுபோன்று எஹ்ராமினுடைய பேணுதலில் மிக முக்கியமானது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்துவிட்டு தல்பியாவை எப்பொழுதும் நாம் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். எனவே கண்ணியம் நிறைந்த ஹாஜிமார்களே, இந்த எஹ்ராமின் ஒழுக்கங்களை பேணி நம்மளுடைய உம்ரா பயணத்தை நாம் துவங்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாகவும் இன்ஷா அல்லாஹ் இன்னும்